அவங்க சரியில்லைன்னு தோணுதா, பேசவே வேணாம். அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ம். எல்லாத்துலயும் போய் வந்து விளக்கம் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. என்ன சொல்றது தர்ஷன்? கண்டிப்பா சித்ராம்மா. அதத்தான் நான் சொல்றேன்ல. குடுக்க வேண்டிய மரியாதைய நம்ம குடுத்துறணும். செய்ய வேண்டிய விஷயங்கள சரியா செஞ்சிரணும். மனசாட்சியோட நல்லவனா செஞ்சுட்டோம்னா, நம்ம கவலையே படாம போயிட்டே இருக்கலாம். ஆமா. நீங்க என்னைய நல்லவனா நினைக்கணும். நீங்க என்ட்ட நல்ல விதமா பேசணும் அப்படிங்கிறதுக்காக போலியான ஒரு முகத்த காமிச்சு, நான் வந்து நல்லவன்னு நிரூபிக்கணும்னு அவசியமே இல்ல. நான் எதுக் இப்படிதான், என் கேரக்டர் இதுதான் எ அப்படின்னு போயிட்டே எதுக் இருக்கணும். எதுக் எதுக்காக நான் வந்து மத்தவங்களுக்கு குடுக்க வேண்டிய மரியாதைய குடுக்க சொல்றேன் அப்டின்னா, நம்மள மதிச்சு ஒருத்தர் வந்து பேசுறார்ல, அப்ப அதே மரியாதையோட நம்ம அவங்க கிட்ட பேசினா மட்டும் தான் நம்ம மனசாட்சி நம்மள வந்து கேள்வி கேட்காது. இல்லன்னா நம்ம மனசாட்சி நம்மள கேள்வி கேட்டுரும். என்ன சித்ராம்மா? அதுக்காக தான் அந்த ஆமா. மரியாதைய குடுங்க அப்டிங்கிறது. வேற எதுவும் கிடையாது. உலகமே நடிச்சுட்டு தான் கிடக்கு தர்ஷன். ஐயய்யோ! மாய மாய பிம்பை. முகமூடி போட்டு நடிக்குது. இவன் என்ன அஜித் ஏதோ பேடியன் பேடியன்ட்டு வருது மெசேஜ். அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அழகில்லாமல் வெள்ளம் வந்தால் தர்ஷன் அண்ணா பிரியாக்கா லைவ் வாங்க ப்ரோ அட்வைஸ் பண்ண யாரும் இல்லை அங்க. ஓ அட்வைஸ் பண்றதுக்கு அங்க வரணுமா ஐயா? ராக்கி ப்ரோ நான் உங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ணலப்பா. நானும் சித்ராம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் என்னுடைய தைரியமா புழுங்கலை வந்து கேட்டதுனால அவங்க இந்த கிட்ட சொன்னேன். விளக்கமெல்லாம் வருது. நான் வந்து தைரியம் என் என்னுடைய வார்த்தை தான் கேட்டுச்சு. நானும் தரிசனம் போட்டு அரு அருன்னு அறுத்துட்டு இருக்கிறோம். அந்த ஒரு வார்த்தைக்கு பதிலா. இல்ல சித்ராம்மா, நான் என் மனசுக்குள்ளார இருந்த என்னது சோடா பாட்டில குலுக்கி குலுக்கி வெளியே தள்ளிட்டேன். சித்ராம்மா அவங்க மனசுக்குள்ள இருக்கிற சோடா பாட்டில குலுக்கி குலுக்கி கேஸ வெளியே தள்ளிட்டோம். அது 2 பேரும் தான் நடந்துச்சே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நான் அஜித் அட்வைஸ் பண்ற சூடா அளவுக்குலாம் பெரிய இருக்கான்ப்பா. ஆள் இல்லப்பா. நான் என்னடா ஒரு அஜித் டம்மி பீஸ். மாமரத்தை தூக்கிட்டியா? டாக்டர் உள்ள இழுத்து போடுங்க ஐயா. யார உள்ள இழுத்து போடுறது? ம்ஹ்ம். டாக்டர்லாம் உள்ள எல்லாம் வரமாட்டேன். தலைகீழா நின்னாலும் டாக்டர எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் சித்ராம்மா கேட்டாங்களேன்னு லைவ் டுகெதர் ஓகே பண்ணேன். அக்செப்ட் பண்ணேன். அவ்வளவுதான். இனி நான் எந்த பக்கம் இருப்பேன்னு எனக்கே தெரியாது. எங்க போயிருவேனும் தெரியாது. என்ன என்ன காணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஹைட்ல வருது அஜித்தோட மெசேஜ், ராக்கியோட மெசேஜ். பேஸ் டவுன் ப்ரோ. முகத்தை காட்ட இல்ல ப்ரோ. சொல்றாரு தர்ஷன். கோச்சுக்காதீங்க ப்ரோ. அது என்னைக்குமே காட்ட மாட்டேன். கோச்சுக்காதீங்க. யூஸ்வலா அது நாங்களாம் பார்த்துருக்கோம் ராக்கி அவரை. ஏதோ லைட் டுகெதர்லயே பார்த்துருக்குறோம். ரேரு. வருவாரு ஒரு செகண்ட் மட்டும் போயிருவாரு. லோகேஷ் வாட் இஸ் த மேட்டர் வித் யூ? லோகேஷ் அண்ணா நீங்க இல்லத்தானே? லோகேஷ் அண்ணா நீங்க இல்லத்தானே வா? புரியலப்பா. ராக்கி இந்த ஹார்ட் பறக்க விடுறது யாரு? நம்ம அம்மு மாதிரியே தெரியுதே. தெரியல சித்ராமா. சைலண்ட் வாட்ச்ல இருக்கோ? சைலண்ட் வாட்ச்ல இருந்தா என்ன சித்ராமா? எல்லாரும் தான் இருக்காங்க. 10 பேத்துக்கிட்ட இருக்காங்க. அதுக்காக உங்ககிட்ட நான் பேசாம இருக்க முடியுமா? என்கிட்ட நீங்க பேசாம இருக்க முடியுமா? இல்ல 2 பேரும் லைவ வச்சுக்கிட்டு இப்படியே வேடிக்கை பார்க்க முடியுமா? சித்ராமா நீங்க பேசுங்க. தர்ஷன் நீ பேசு. இந்த படத்துல வர்ற மாதிரி நீ பேசு. நீ பேசு பேசு. அப்படி ஏன் நீ பேசு. ஏன் இந்த நீ மாதிரி பேசு. பேசிட்டு இருக்கீங்க. யாருமே பேச வேணாலும் வாய் மூடுங்க. ஐயோ ஐயோ. தர்ஷினி அக்கா அது. ஓ கிரேன்மா. கிரேன்மானா என்ன? தெரியலையே. நானும்மா ஓ தர்ஷினி தான் போட்டுட்டு இருக்காங்களாம். ஹார்ட் ஓகே ஓகே படத்தை ஓகே. பேசாம விட்டுட்டு இருக்காங்களாம். நீதான் நீதான் தெரியாம தைரியமான ஆளாச்சே. பேசு பேசு. பேசு. என்னத்த பேசிதான் பேசுறது? ஜெய் பீசஸ். பேசிதான் பாரு நடக்கிறது என்ன நடக்கும் பாப்போம். கொஞ்சம் மைண்ட் ஆட்டோ ரிலாக்ஸ் டிரான்ஸ்லேட்ல ஆயிடுச்சுப்பா. காட்டுதா? லைவ் ஆமா போட்டு ராக்கி ப்ரோ. பேசணும். ஆட்டோ டிரான்ஸ்லேட் கிடையாது. அது இங்கிலீஷ்